இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் காணி விடுவிப்பு கோரி வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம். விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. சஹ்ரானுக்கு உதவிய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு. முஜிபுர் ரஹ்மான். பிளாஸ்டிக் பயன்பாடு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம். அமைச்சு எச்சரிக்கை. கொரோனா அரசு வங்கி கொள்ளை பாதுகாப்பு அதிகாரி தொடர்பில் புதிய தகவல்கள். கார்த்தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் வியூகம் தயார் நிலையில் ஈரானிய படைகள். லுனுகும்பீர பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்தின் சில பகுதிகள் அவசரமாக முடக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்களிடமிருந்து 37 வருடங்கள் பூர்த்தியை தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ் அரசு அதிபர் அலுவலகம் ஒன்றில் குறித்த போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டு மயிலட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு கடந்த 15/6/1990 எமது ஊரிலிருந்து நாம் விரட்டப்பட்டு 36 வருடங்கள் 15/6/2026 நிறைவடைந்து 37வது வருடத்தில் கால் பதிக்கின்றோம். 2009 யுத்தம் நிறைவேற்ற 17 வருடங்கள் நிறைவடைந்துவிட்டது. ஆனால் நாம் குறிப்பாக J248 1-255 முழுமையாகவும் J251 J246 3/2 பகுதியளவிலும் விடுவிக்கப்படவில்லை. அதனால் பல போராட்டங்கள் சந்திப்புகள் நடாத்தியும் எமக்கு பலன் கிடைக்கவில்லை. தற்போது அகதிகளாகவே வாழுகிறோம். 24/4/2026 தொடக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அறவழியில் தொடர்ந்து போராடி வருகிறோம். இந்த நிலையில் நாம் எதிர்வரும் 15/6/2026 மாபெரும் அறவழி போராட்டம் ஒன்றை யாழ் அரசு அதிபர் முன்றலில் போராட உத்தேசித்துள்ளோம். உங்களால் முடிந்த உதவி செய்து இந்த போராட்டத்திற்கு பலம் சேருங்கள் என தெரிவித்துள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் முழு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பிமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து இன்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த விசாரணை விவகாரத்தை சரியான முறையில் கையாண்டு வருகிறதா என்பதை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் சஹ்ரானின் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இந்த சம்பவம் குறித்து முறையான மற்றும் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இதன் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை முழுமையாக கண்டறியப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சஹ்ரானுக்கு இத்தகைய பாரிய அழிவை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருந்த தற்போது வெளியில் நடமாடும் நபர்களுக்கு தகுந்த தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உள்ளதாக அவர் நினைவூட்டினார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தினால் முஸ்லிம் சமூகம் மட்டுமின்றி தனிப்பட்ட ரீதியில் தானும் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ரஹ்மான், சுரேஷ் தலை உள்ளிட்டோருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் நேர்மையான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் சுரேஷ் தலைவுக்கு எதிராக எதிர்க்கட்சி கூட்டணி என்ற ரீதியில் நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவர் இதன்போது பகிரங்கமாக தெளிவுபடுத்தினார். தங்களது கட்சி அத்தகைய அரசியல் ரீதியான போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று குறிப்பிட்டு அவர், குற்றம் சாட்டப்பட்டவர் சிங்களவரா, முஸ்லிமா, தமிழரா அல்லது கிறிஸ்தவரா என்பது முக்கியமல்ல. சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல் அல்லது சான்றுகள் இருந்தால் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் மூலம் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு எனவும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்தார். உணவு தயாரிப்பின் போது உட்கொள்ளும் போதும் தர நிர்ணயம் இல்லாத பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதால் மாரடைப்பு, புற்றுநோய் மற்றும் ஹோர்மோன் சமநிலையில் இன்மை உட்பட பல சுகாதார பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் சுற்றுச்சூழல், தொழிற்சார் மற்றும் உணவு பாதுகாப்பு பணிப்பாளர் வைத்தியர் சாந்தினி விதான, நீண்டகாலமாக பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் இவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காலை வேளையில் தேநீர் தயாரிக்கும் போது கொதிக்கும் சுடுநீரை தேயிலையுடன் சேர்த்து பிளாஸ்டிக் பாத்திரங்களில் போடுகிறோம் அல்லவா? பிளாஸ்டிக் போத்தல்கள், சாப்பாட்டு பெட்டிகள் போன்றவற்றில் முறையான தர நிர்ணயம் இருப்பதில்லை. அதேபோல் வெளியில் செல்லும் போது வீட்டிலிருந்து தண்ணீர் போத்தலை கொண்டு செல்லாமல்
கடையிலிருந்து தண்ணீர் போத்தல்களை வாங்குகிறோம். இவை அனைத்திலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்கள் செயற்படுகின்றன. இவற்றைத்தான் நாம் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று கூறுகிறோம். அத்துடன் PPA போன்ற வேறு சில நச்சு ரசாயனங்களும் பிளாஸ்டிக்கில் அடங்கியுள்ளன. சில நேரங்களில் குழம்பு வகைகளை பொலித்தீன் உரைகளில் கொண்டு வருகிறோம். சாப்பாட்டு பொதிகளில் பொலித்தீனில் கட்டப்பட்ட உணவை இருக்கிறது. இவை அனைத்தின் மூலமும் பெருமளவில் நச்சுகள் உடலுக்குள் நுழைகிறது. இந்த நச்சுகள் நீண்ட காலமாக உடலில் சேரும் போது அவை நமது இரத்த நாளங்கள் ஊடாக பயணித்து மூளை, சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளில் படிந்து விடுகின்றன. இவ்வாறு நீண்ட காலம் படிந்திருக்கும் போது அந்த உறுப்புகள் செயலிழந்து விடக்கூடும். மேலும் இரத்த நாளங்களில் அழைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு போன்ற நோய்களும் உண்டாகலாம். PPA போன்ற ரசாயன பொருட்கள் ஹோர்மோன் குறைபாட்டு நோய்கள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற அசாதாரண நிலைமைகள் ஏற்படலாம். பலவிதமான தொற்றா நோய்கள் மற்றும் நீண்டகால அலட்சித்தன்மைகள் கூட உருவாகலாம். இறுதியாக இவை பல்வேறு வகையான புற்றுநோய்களாக வளர்ச்சியடையக்கூடும். எனவே நாம் உணவை தயாரிக்கும் போது சுகாதார பாதுகாப்பான உபகரணங்களை பயன்படுத்தினால் மட்டுமே உணவு பாதுகாப்பு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். சமையலின் போது மட்பாண்டங்கள், உலோகம், கண்ணாடி மற்றும் செராமிக் பாத்திரங்களை பயன்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஒரணை பகுதியில் உள்ள அரச வங்கி ஒன்றில் 3.5 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டு அந்த வங்கியின் பாதுகாப்பு அதிகாரி ஜூன் 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொரணை தலைமை நீதவான் லக்ஷ்மி விதானகி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளை நீதிமன்ற உத்தரவின்படி ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பவத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு கேமரா காட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதன்போது மேல்மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் சந்தேக நபர் இந்த சம்பவத்தின் முதன்மை சந்தேக நபரான உதவி மேலாளருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அவர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் அல்ல என கூறி சாட்சி தொகுப்பு அறிக்கை ஒன்றை கோருமாறு கேட்டுக்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி காக்தீவு மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அச்சுறுத்திய நடவடிக்கையை எதிர்கொள்ள ஈரான் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாராகி வருவதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கார்க்தீவின் மீது அமெரிக்க இராணுவ தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஈரான் கார்க்தீவில் அதிபயங்கர ஆயுத பலத்தை அமைத்து கூடுதல் இராணுவ வீரர்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நகர்த்தியுள்ளதாக அறிய கிடைக்கிறது. ஈரான் தனது பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேன்பேட்ஸ் என அழைக்கப்படும் தோளில் வைத்து சுடும் தரைவான் வழிகாட்டு ஏவுகணை அமைப்புகளை கூடுதலாக அந்த தீவுக்கு நகர்த்தியுள்ளது என கூறப்படுகிறது. ட்ரம்ப் தரைவழி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டால் அமெரிக்க படைகள் தரையிறங்க வாய்ப்புள்ள கடற்கரை பகுதி உட்பட அந்த தீவில் ஈரான் ஆட்கொல்லி மற்றும் கவச வாகன எதிர்ப்பு கண்ணிவெடிகளை கொண்டு பொறிகளை அமைத்துள்ளது எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானின் பொருளாதார உயிர்நாடியாக விளங்கும் இந்த முக்கிய தீவு அந்த நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ஏறக்குறைய 90% கையாளுகிறது. காக் தீவை கைப்பற்றும் நடவடிக்கையில் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க உயிரிழப்புகள் உட்பட குறிப்பிடத்தக்க அபாயங்கள் இருக்கும் என அமெரிக்க அதிகாரிகளும் இராணுவ நிபுணர்களும் கருதுகின்றனர். லுலுகம் பேகர உனாதுவே 170வது மைல்கல் பகுதிக்கு அருகில் நேற்று 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. அதிவேக வீதியினூடாக கொழும்பிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் பதுளையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மற்றொரு தனியார் பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனின் சில பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பென்டகன் வளாகத்தில் ஆபத்தான பொருட்கள் கசிந்தமை மற்றும் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளமை போன்ற காரணங்களால் அதன் சில பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் அங்கிருந்த பணியாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பென்டகனின் உள்முக கண்காணிப்பு அமைப்புகள் அங்குள்ள காற்றின் தரத்தில் ஏதோ ஒரு பிரச்சினை நிலவுவதை கண்டறிந்ததை தொடர்ந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பென்டகனின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் காணி விடுவிப்பு கோரி வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம். விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. சஹ்ரானுக்கு உதவிய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு. முஜிபுர் ரஹ்மான். பிளாஸ்டிக் பயன்பாடு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம். அமைச்சு எச்சரிக்கை. கொரணை அரசு வங்கி கொள்ளை பாதுகாப்பு அதிகாரி தொடர்பில் புதிய தகவல்கள். காக்தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் வியூகம். தயார் நிலையில் ஈரானிய படைகள். லுனுகம்பேர பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்தின் சில பகுதிகள் அவசரமாக முடக்கம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.